இதுதான் என்ட்ரன்ஸ். ரொம்ப அழகான என்ட்ரன்ஸ், செம்ம கூலா இருக்கு. சிங்கான் சிங்கான் சிங்கா சிங்கா. இது என்னத்துக்கு இந்த என்ன பலகையில பாலம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, இங்க பாருங்க, இந்த பறவைகள் எல்லாம் இருக்குது. இந்த ஃபுல் வியூ பார்க்கறதுக்கான ஒரு டவர் இருக்கு. நான் வந்துகிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ரொம்ப அழகான பலகையால் செய்யப்பட்டிருக்கு. அன்பு மட்டும் போதும், வாழ்ந்து காட்டலாம், ஊர் சுத்தலாம், உலகமே நம் வீடு, அதில் வாழ்ந்து பார்ப்போமே, இது புதுசு, இது லைஃப் ஆஃப் ராஜிவ், லைஃப் ஆஃப் ராஜிவ், சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம், கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து. இன்னைக்கு நான் வந்திருக்கிறது கொழும்புல இருக்கிற ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டைக்கு பக்கத்திலே இருக்கிற தியசரு பார்க்குக்கு தான். அந்த பார்க்குக்கு முதல்ல நான் டிக்கெட் எடுத்தேன். 100 ரூபா டிக்கெட் தான். அந்த டிக்கெட் எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு அதுக்குள்ளே என்னெல்லாம் ஸ்பெஷல் இருக்குது கண்டிப்பாக காட்டுறேன். இது வரைக்கும் நீங்கள் போயிருக்கலாம், சில பேர் போகாமல் இருக்கலாம், எல்லோருக்குமான வீடியோ தான் இது. ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டையில் இருக்கிற தியசரு பார்க்குக்கு வந்திருக்கேன். இதுதான் என்ட்ரன்ஸ். ரொம்ப அழகான என்ட்ரன்ஸ். இங்கே பார்க்குறீங்க, பூமரங்கள் செம்மையாக இருக்குது. சரி, உள்ளுக்கு என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் பார்க்கலாம். இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸில் இருக்கிற இந்த கார்டனில் இருக்க ஐட்டங்கள் இது. இதுதான் என்ட்ரன்ஸ். செம்ம கூலா இருக்கு. ஒரு சின்ன இடம் கட்டி இருக்கிறாங்க. உண்மையா ரொம்ப ரொம்ப கூலா இருக்குங்க, வேற லெவல்லா. அங்க இருந்து வர நேரம் வெயில்ல வந்தேன். செம்மையான ஒரு பார்க். இங்க பாருங்க, போட் சஃபாரி இருக்கு. தியசரு போட் சஃபாரி. நாங்க டிக்கெட் எடுத்து போகலான்னு நினைக்கிறேன். இது படிக்கிற இடம். இங்க ஒரு பாலம் இருக்கு, காட்டுறேன் பாருங்க. இந்த பாலம் ஆடுதுங்க. இந்த சிங்கான் சிங்கான் சிங்கா சிங்கா ஆடுது பாருங்க. மிதக்கும் பாலம், இலங்கையின் மிதக்கும் பாலம் பாக்குறீங்களா? நான் மிதக்கிற நேரம் எல்லாமே ஆறுது. இங்க பாருங்க, இந்த ஆறு ஒரு குளம் செயற்கையா கட்டப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது. இங்க போட் ரைடிங் இருக்கு. நான் கேட்டு பாக்குறேன், முடிஞ்சா போட் ரைடிங் போகலாமான்னு. சூப்பர்மா. இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, பார்க்கலாம். தியசரு பார்க்ல இருக்கோம். பறவைகள், மீன், பட்டர்ஃப்ளைஸ், சின்ன சின்ன பூச்சிகள் எல்லாமே இங்கே இருக்கு. கேட்ஸ், ஃபிஷிங் கேட்ஸ், மீன் சாப்பிடும் பூனை, அதுவும் இருக்கு. மங்கீஸ் இருக்கு. இந்த போட்டில் பாருங்க, அதெல்லாம் காட்டியிருக்காங்க. இது உள்ளுக்கு என்னென்ன இருக்கு, எப்படி, எல்லாத்தையும் காட்டுறேன். சரி, வாங்க போகலாம். வண்ணத்து பூச்சிகள் இருக்கிற இடத்துக்கு தான் போக போறோம். வண்ணத்து பூச்சி சம்பந்தமான கார்டன் ஒன்று இருக்கு. இங்க பாருங்க, வண்ணாத்து பூச்சி கார்டன். வண்ணாத்து பூச்சிகள் இருக்கா? இந்த பூமரங்கள், நாகை மரம், இது நாகை மரம். சின்ன ஒரு குளம் இருக்குது, வாங்க காட்டுறேன்.
இப்படின்னு நிறைய விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு. அங்கே ஒரு வீடு மாதிரி அழகாக கட்டி இருக்கிறாங்க. அது வர்ற நேரம் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? இப்போ இதால போகும் பாருங்க, இவர அழகா இருக்கு. செம்மையான பிளேஸ் தானே. இந்த வண்ணாத்தி பூச்சிகள் எல்லாமே இங்க இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. நல்ல இடங்க. இது என்ன மரம் என்று தெரியல, யாருக்காவது தெரியுமா? அன்னாசி மரம் மாதிரி இருக்கு, கற்றாழ மரம். சரி, தாழி மரம் ஏதோ ஒரு மரம், ஆனா இன்றைக்கு தான் நான் முதல் முறையா பாக்குறேன். இங்க பாருங்க, வெறும் காடா இருக்குது, வேற லெவல். வந்தா நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, இப்படி உட்காந்து ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் எடுக்கலாம். சுத்தி வர பாருங்க, சூப்பர்பா இருக்கு. இங்கே பாருங்க இந்த ஏரியாவை, வாவ். செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, இங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இதை பாருங்க, முதல்ல கிட்ட போயே பயமா இருக்கு. இந்த இதை பாருங்களேன், தண்ணி ஃபுல்லா, தண்ணி மேலால மரங்கள்லாம் படர்ந்து இருக்கு. ஐதரெல்லா மரம் எல்லா இடத்துலயும் இங்க முதல்ல இருக்கதா சொல்லி இருக்காங்க. இந்த ஏரியாவை பாருங்க, இந்த கார்டன்ல இந்த பார்க்குல போட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா இன்றைக்கு காணையில, நானும் தேடி பார்த்தேன். பாருங்க, நல்ல அழகான குளம். கை கை கோர்த்து எல்லோரும் சேர்ந்து தொடர்கலாம் பாதை வாழ்வின் பேருந்து. மழை வந்து செல்லும் மேகம் போலவே சந்தோஷம் காத்திருக்கும் நம் நெஞ்சமே. எவ்வளவு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்போ இங்க வந்து போட்டோ ஷூட்ஸ் எல்லாம் நடக்குது. நான் போட்டோ ஷூட்ஸ் நடக்கிற இடங்களை காட்டுறேன். இங்க வந்து போட்டோ ஷூட்ஸ் பண்ண நல்லா இருக்கு. பர்த்டே போட்டோ ஷூட்ஸ், குடும்ப போட்டோ ஷூட்ஸ். பாருங்க, எவ்வளவு சின்ன குழந்தையோட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இந்த பார்க்கல நான் சொன்னேன் தானே ஷூட் எல்லாம் நடக்குதுன்னு. இங்க பாருங்க, இந்த பிள்ளைய வச்சுட்டு ஷூட் பண்றாங்க, எவ்வளவு அழகா. நான் முதல்ல இருந்துட்டு இந்த குளத்துல போட்ல போகணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் இப்போ போட் போகுது இல்லையா, ஏதாவது இருக்கோ தெரியாது. சும்மா இப்படி உட்கார வேண்டி இருக்கு. வழுக்கி கிளிக்கிட்டு போனால் இந்த தனியா ராராரி ராராரி இப்படி போக வேண்டியதுதான். ஒவ்வொரு பறவைகள்லாம் இருக்குன்னு சொன்னானே, அது சம்பந்தமான ஒரு ஸ்டாச்சு, சிலை வடிச்சு அழகா வச்சிருக்காங்க. நடக்கிறதுக்கு ஒரு பாதை இருக்கு, காட்டுறேன் வாங்களேன். இது என்னத்துக்கு இந்த பலகையில பாலம் கட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா, இங்க குளம் இருக்கு. இந்த குளம் நிறைஞ்சால் இந்த எல்லா ஏரியாலையும் தண்ணி வரும். அதனால தான் இந்த பாலம் கட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த பாலத்தை பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே பாருங்க,
இடம். ஒரு நல்ல ஒரு பாலம்ங்க. இந்த பாலத்துல வேற லெவல், எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. வெறும் தனியா பாலம் தான், பலகையில செய்யப்பட்டிருக்கு. மரங்கள், பாலம், செம்ம செம்ம வேற ரகம். கண்டிப்பா வாங்க. சுத்தி வர பாருங்களேன் எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குன்னு. இங்க பாருங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்கு நல்ல இடம், நல்ல ஒரு கார்டன், வெளிநாடு மாதிரியே இருக்கு. நேரா போற நேரம் பாருங்க. இது என்ன மரம்னு தெரியல, பெரிய பெரிய கற்றாழமா இருக்கு, எனக்கு என்ன தெரியல. ஆனா சொல்றேன், இங்க பாருங்க, வெறும் காடுகள். இந்த ஏரியாவை பாருங்க. ஆஹா, நான் அந்த பக்கம் வடிவா இருக்குன்னு பார்த்தா இந்த பக்கம் வேற ஒரு லெவல்ல இருக்கு. பாலம் பாலமா இருக்கு. இது நல்லா இருக்குங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் முதல்ல இருக்குது, நிறைய கவனமா இருக்கணும். இந்த ரோட்லயே நாங்க போனா ஒரு டவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் அந்த டவர் எப்படி இருக்குன்னு. முக்கியமாக இந்த இடத்துடைய நோக்கம் மரங்களை பாதுகாக்கிறது, வளங்களை பாதுகாக்கிறது. இது வீட்டு தோட்டம் முறை அல்ல மாதிரி வடிவம்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு இடத்த இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க. நிறைய வாழை கன்றுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சுற்றி வர உள்ளே போகிற நேரம் நீங்கள் பார்க்குறீங்க, வாழை கன்றுகள் நிறைய இருக்குது. செடி கொடிகள், அங்கே ஒரு ஆள் வேலை செய்து கொண்டும் இருந்தாங்க. ஆனால் உண்மையாக அது உள்ளே போனதுக்கு பிறகு ஒரு கிராமத்தில் இருக்கிற வீட்டு தோட்டம் போல தான் இருந்தது. சின்ன சின்ன மரங்கள், வாழை கன்றுகளை சுற்றி முன்னாடி போகிற நேரம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. சின்ன ஹட் மாதிரி அடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன ஒரு வீட்டு தோட்டத்தில் இருக்குமோ எல்லாமே இருக்குது. நான் ஒரு மரம் காட்டும் பாருங்கள், பூநெல்லின்னு சொல்லுவாங்க, அதுதான் அது மரம். சுத்த வர செம்மையாக சூப்பர்பாக இருந்தது. இப்போ நான் இருக்கிறது டிஎஸ்ஆர் பூங்கால. ரொம்ப அழகான இடம். ஒரே காடு மாதிரி தாங்க இருக்கு. ரிலாக்ஸ் பண்ண சூப்பர்பான இடம். நம்மை சுற்றும் உலகம் அழகு எப்போதுமே. விளக்குகளை ஏற்றி வழிகாட்டலாம். அன்பு மட்டும் போதும், வாழ்ந்து காட்டலாம். ஒரு மேலே போகிறதுக்கு இடம் ஒன்று இருக்குது, நான் சொன்னேன் தானே, அந்த இடத்தையும் காட்டணுமோ. இந்த ஃபுல் வியூ பார்க்குறதுக்கான ஒரு டவர் இருக்கு, அந்த டவருக்கு தான் போகிறோம். மேலே ஏறினால் ஃபுல் வியூ பார்க்கலாம்.
தெரியுதா இந்த டவர்? இதுல தான் ஏற வேண்டி இருக்கு. இந்த இடத்த ஃபுல் வியூல பார்க்கறதுக்கு நான் வந்துகிட்டு இருக்கேன். ஒரு டவர்ல ஏறி கொண்டிருக்கேன். இந்த டவர்ல ஏறினா ஃபுல் வியூல பார்க்கலாம். பாருங்க, செம்மையா இருக்குது எல்லா இடமும். பறவைகளுடைய சத்தம், இயற்கை நிறைஞ்ச இடம். கூடுதலா காதலர்கள் இருக்காங்க. எங்கேருந்து குதிச்சாலும் ஒன்றும் நடக்காது, தண்ணிக்குள்ளதான் விழணும். முதல்ல வேற இருக்கான். ஸோ இந்த வியூ பார்த்தீங்க, இன்னும் 2-3 வியூ இருக்கு. எல்லாத்தையும் காட்டுறேங்க, வாருங்க போகலாம். மேலே முதலாவது தட்டில் நான் வியூ காட்டல தானே, வாங்க காட்டுறேன். இந்த வியூ நல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. Life of a Raja, சிரிப்பை தந்திடும் நாளின் ரகசியம். ஸோ கண்டிப்பாக இந்த வியூ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு செம்மையான பிளேஸ். இங்கே நீங்கள் பாருங்கள், ரொம்ப அழகான பலகையால் செய்யப்பட்டிருக்கு. மேலே ஓலையால் தான் கூரை வந்து என்னது மூடப்பட்டிருக்கு, ஓலையால் தான். ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வாங்க. இது முக்கியம் என்னன்னு சொன்னால், கீழே தண்ணி. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே எல்லாம் வந்து உட்காரலாம். இதே மாதிரி ஒரு ராட் அங்கேயும் இருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வேற லெவல். ஸோ ஃபன்னாக இருக்கிறதுக்கு, நல்லா ரெஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. அடுத்த பிளேஸுக்கு போகலாம். இந்த தியசரு பார்க் சரியாக பாராளுமன்றத்துக்கு முன்னாடி இருக்குது. பாராளுமன்ற வளாகத்தில் தான் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீ ஜெயவர்தனபுர கோட்டை. அதில் ஒரு முக்கியமான விஷயம், 60 ஏக்கர் ஒட்டு மொத்தமாக இருக்காம். அதே நேரத்தில் 50 மாதிரியான பறவைகள் இருக்குது. 25 மாதிரியான வண்ணாத்தி பூச்சிகள் இங்கே இருக்குது. 15 வகையான மீனினங்கள் இருக்குது. எத்தனையோ ஆயிரக்கணக்கான மரவகைகள் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நான் இருக்கிறதுல முக்கியமான இடம், நான் பார்த்ததுலே அந்த ரெஸ்ட் ரூம் என்று சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் குப்பையாக தூய்மை இல்லாமல் இருக்கும். ஆனால் இந்த இடம் இலங்கையிலேயே பார்த்த ஒரு இயற்கையின் அழகோடு சேர்ந்த ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு வாஷ் ரூம் என்று சொல்லலாம். நான் பார்த்ததுலே பெஸ்ட்டுங்க. அதை எவ்வளோ அழகாக கட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்துட்டு இதோட இந்த vlog-ஐ முடிச்சு கொள்கிறேன். ஜெயவர்தனபுர கோட்டையில் தான் இருக்குது. டிஎஸ்ரு 100 ரூபா டிக்கெட் தான். அந்த டிக்கெட்டோட நீங்கள் உங்களோட குடும்பத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட, உங்களோட லவர், கேர்ள் ஃப்ரெண்ட், ஒய்ஃப் எல்லாரோடையும் வரலாம். நல்லா என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கலாட்டி அன்லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷூட் எல்லாம் நடக்கலாம், வெட்டிங் ஷூட், பர்த்டே ஷூட் எல்லாமே நடத்தலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.